Chai with Chitra. எப்படி இருந்தது ரஜினிக்கு மாமியாராக நடித்தது? சூப்பர் சூப்பர் நிஜமாவே. அதான் சொன்னேன், இது யாரை கேட்டாலும் அதே வார்த்தைகளை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவருடன் நடிக்கும் போதோ பழகும் போதோ எல்லாருக்கும் அதே அனுபவம் தான் கிடைக்குது. ஒரு பிரமிப்பு, இப்போ எவ்வளோ அழகான ஒரு மனிதர், எவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு மனிதர்னு. இப்போ ஷார்ட்டுக்கு நடுவில் கூட இப்படி தான் உட்காந்துட்டு, அதில் நானும் அப்படி தான். இப்போ சில பேர் அந்த மாதிரி ரொம்ப ஒரு பிரமிப்போட ஆன் பார்த்துட்டு இருப்பாங்க. நானும் அவரை வந்து ஒரு இது அண்ட் அவரும் தான் எல்லா ஷோஸ் எல்லாமே பார்க்குறாரு. அதனால அவர் இதுக்கு முன்னாடி மேடையில் பங்கெடுத்த நிகழ்ச்சிகளும் நான் நிறைய தொகுத்தெல்லாம் வழங்கியிருக்கேன். அதனால் அவருக்கு எல்லாம் உமா எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு முதல்லேருந்து அப்படி சகஜமாக பேச ஆரம்பிச்சிருவார். அதுவும் கூட வேறு ராஜா, சோலமன் பாப்பையா, அவருக்கு அவங்க மேலெல்லாம் பெரிய மரியாதை. ஆமாம். அதனால அவருக்கு எப்பவுமே ஒரு குழந்தையோட ஆர்வத்தோட அவங்கள்ட்டலாம் கேட்டிருப்பார். அது எப்படி அப்படி பேசுறீங்க நீங்கள், அது எப்படி இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருப்பார். ஸோ நம்ம அன்றைக்கி நாள் முழுக்க பண்ணும்போது ஷார்ட் முடிஞ்சால் இந்த மாதிரி தான் உட்காந்து ஏதாவது இப்படி அரட்டை அடிச்சுக்கிட்டே இருப்போம். எல்லாம் முடிஞ்சு காரில் ஏறினதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக தோணும், நம்ம இவ்வளோ நேரம் ரஜினி சார் கூட பேசிட்டு இல்லை அப்படின்னு. அந்த அளவுக்கு அங்கே போன அவர் ஏஸ் பண்ணிட்டாரு. ஒரு வந்து நம்ம எப்படி எந்த ஒரு ஸ்பாட்ல இருந்தாலும் ஒரு சக கலைஞர்களோட நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் இருப்போம். அதனால ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அவர் ரஜினின்றதே நம்ம மைண்ட்லேருந்து போயிடும். அதுக்கப்புறம் தான் இவ்வளோ நேரம் அவரோட தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி நான் அவரோட சும்மா ஏதாவது அம்படிச்சுக்கிட்டே இருப்பேன். சார் நீங்கள் இவ்வளோ நானும் 4-5 நாளாக பார்க்குறேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஃபோன் கூட நீங்கள் பேசுறது இல்லை, ஃபோன் கூட பேச மாட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு அவரும் வந்து எனக்குலாம் யாரும் ஃபோனே பண்ண மாட்டாங்க அப்படிம்பாரு. அதான் சொன்னேன், எல்லா விதத்துலேயுமே அவரும் எல்லா ஆர்டிஸ்ட் மாதிரியுமே தான் நடந்துப்பார். இன்ஃபேக்ட் ஒரு நாளாக எனக்கு ஞாபகம் இருக்குது, இன்னைக்கு கூட எங்கேயோ அன்றைக்கி டெல்லியிலேயோ எங்கேயோ ஷூட்டிங் வந்து எங்களுக்கு ஃபேமிலிக்கு, எனக்கு ராஜா சாருக்கு, வடிவக்கரசி அம்மா, எங்களுக்கு எல்லாம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்போ வந்து உள்ளே வந்து சொல்லுவாங்க, எல்லாரும் உள்ள வந்து மேம் சார் உங்களுக்கெல்லாம் ஓவர், ரஜினி சாரை பற்றி சார் உங்களுக்கு காஸ்டியூம் சேஞ்ச் அப்படின்னாரு. இவர் நம்ம யூஸ்வலாக எப்படி பேசுவோம் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி, அவங்களுக்கெல்லாம் ஓவர், எனக்கு மட்டும் காஸ்டியூம் சேஞ்சா அப்படின்னு அதே குழந்தைத்தனமாக எல்லாரும் மாதிரியே இந்த ஒரு பெரிய ஹீரோ மாதிரி என்றைக்குமே பிஹேவ் பண்ணதில்லை. சச் அ வண்டர்ஃபுல் பர்சன். அண்ட் சங்கரோட 2 படத்தில் ஒரு பணியாற்றிருக்கீங்களா நீங்கள்? அதுதான் எனக்கு இன்னைக்கு கூட ஒரு ஜென்ரலாக உங்களுடைய மொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் பர்சன் யார் அப்படின்னு கேட்டால் நான் சங்கர்னு தான் சொல்லுவேன். அது வந்து ஒரு பெரிய இதுதான். அதான் எல்லாருமே அவரை வந்து பிரம்மாண்டம் அப்படின்ற ஒரு முத்திரை மட்டும் கொடுத்து அதோடு அசோசியேட் பண்ணிடுறாங்க. அந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னாடி இருக்கிற உழைப்புன்னா சும்மா அப்படி சாதாரணமாக வார்த்தையில் சொல்கிறதில்ல. அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்னு சொல்கிறோமே, அங்கே அந்த செட்டுக்கு வரத்துக்கு முன்னால் இன்னொன்று எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இண்டஸ்ட்ரியில் உள்ளே இருக்கிறவங்களே சங்கர் சார்னா என்ன, அவருக்கு அவ்வளோ பட்ஜெட் கிடைக்கும், அவருக்கு கேட்டது கிடைக்கும்னு. அப்படி இல்லை, அவர் அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க நினச்சிப்பாங்க சங்கர் சார் படத்துலலாம் என்ன நாள் முழுக்க ஒரு சீன் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு இங்கே உள்ளே பேசுகிறவங்க எல்லாம் பேசுவாங்க. பட் அவ்வளோ ப்ரிப்பேர்டாக அவரோட என்டையர் டீமையும் அதே மாதிரி அவரோட லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சு, இப்போ நம்ம ஒரு 4-5 ஆர்டிஸ்ட் ஒரு சீனில் நடிக்கிறோன்னா, நம்மளை ஃபஸ்ட்டு செட்டுக்கு கூப்பிட்ட உடனே அந்த 5-6 அசிஸ்டன்ஸும் நம்ம ஒருத்தருடைய ரோலை ப்ளே பண்ணி உள்ளேருந்து வந்து நம்மளுடைய பொசிஷன்ஸ் எங்கே நிற்கணும் அதுலேருந்து சொல்லி எவ்வளோ டீட்டெயிலிங், சின்ன சின்ன டீட்டெயிலிங் எல்லாம் கூட ப்ரீ ப்ரொடக்ஷனில் நடந்து அங்கே வந்து ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆகிறதில்லை. அந்த உழைப்பு, அவர் யோசிக்கிற விதம் எல்லாமே ஐ ஸ்டில் லைக் ரியலி அட்மையர். சங்கர் மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண இன்னொரு முக்கியமான இயக்குனர் செல்வராகவன். ரொம்ப அற்புதமான அனுபவம் சார். அகெயின் லைக், ஏன்னா இப்போ சில பேர்லாம் நமக்கு சிலது சொல்லுவோம், இந்த கனவு நனவாயிடுச்சுன்ட்டு. இப்போ செல்வராகவனோட ஒரு படத்தில் வந்து நான் நடிப்பேன்னு நான் கனவு கூட காணல. ஏன்னா அதெல்லாம் சொல்கிற மாதிரி கொஞ்சம் வேறு ஃபிலிம்ஸ். இப்போ எனக்கு காஸ்ட் பண்ணுற சில இது வேறு மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு அழைப்பு எனக்கு வரும். அதுவும் கொஞ்சம் நல்ல மீட்டி. இத்தனைக்கும் சில ஆமாம், சில சீன்ஸ் எல்லாம் வரல. பட் அதையும் தாண்டி ரொம்ப நல்ல சீன்ஸ் எல்லாமே இது. அவர் வந்து எப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக அவரே நடித்து காட்டிடுறாரு ஒவ்வொரு கேரக்டருக்கும். இப்போ உங்கள் கேரக்டர் நான் நடிக்கிறேன், இப்போ உங்கள் கேரக்டர் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவர் நடித்து காட்டிடுறாரு. அதில் எல்லாமே அவர் கையை எப்படி வைக்கணுமான்றதுலேருந்து எல்லாமே. ஏன்னா அதில் அகெயின் அதான், இப்போ நான் சங்கருக்கு வேறு விதமாக எப்படி வந்து அந்த பிளானிங் சொன்னமோ, இவருக்கு இந்த கேரக்டர் இப்படி தான்னு அவர் மைண்டில் ஒரு பிளான் பண்ணிடுறாரு. அதையே வச்சு அவர் நடித்து காட்டுறாரு. அவருக்கு அது அப்படி தான் வேணும். கொஞ்சம் மாற்றினா கூட ஒத்துக்க மாட்டாராங்க.
அதனால நான் வந்து கொஞ்சம் ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட், அதனால அந்த டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, அதனால நான் அப்படியே பண்ணிடுவேன் நான் கரெக்டாக. அதனால சூர்யாவோடவும் சாய் பல்லவியோடும் பணியாற்றிருப்பீங்க அதில். ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்வீட். நிறைய எல்லா ஹீரோஸ்க்கும் அம்மா நடிச்சிருக்கேன். பட் என்னுடைய பெஸ்ட் ரீசன், மை பெஸ்ட் கோ ஆக்டர் அப்படின்னு சொன்னேன்னாக்கா சூர்யா தான். எனக்கு ஒரு ஆக்டராகவே அவரை ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துலையும் அதாவது இதில் நான் சொன்ன மாதிரி இப்போ செல்வராகவன் நடித்து காட்டினா கூட வந்து அவர் என்ன வேணுங்கிறதையும் புரிச்சுட்டு இவங்களுக்கு ஒரு ஸ்டைல் எல்லா நடிகர்களுக்கும் இருக்கும். அதையும் அப்படி அழகாக மிக்ஸ் பண்ணி அழகாக பண்ணி அவ்வளோ டிசிப்ளின்டு. ஹிஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர். சாய் பல்லவி ரொம்ப ஸ்வீட்டு. அதனால ஜாலியாக நாங்கள் ரெண்டு பேரும். ஆனால் அரட்டை அடிக்கிறதெல்லாம் அந்த செட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி தான். அந்த செட்டுக்குள்ளே நுழைஞ்சா ஒரு ஷார்ட் முடிச்சதும் அந்த ஷார்ட் ஓகேயா இல்லையான்னு சொல்கிறதுக்கே செல்வராகவன் சார் வந்து டைம் எடுத்துகிட்டு அவரோட மானிட்டருக்கு யாரும் பக்கத்துலேயே போகக்கூடாது, ஹீரோயின் கூட போகக்கூடாது. அதனால அது ஒரு ரூல். அது சாய் பல்லவி தான் முதல் நாள் தெரியாமல் இப்படி பார்க்கறதுக்கு போனாங்க. நோ நோ நோ, திஸ் இஸ் மை ஸ்பேஸ் அப்படின்ட்டு அந்த மானிட்டர் நோ 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 அப்படின்ட்டார். அதனால யாருமே அது பக்கத்தில் போக மாட்டாங்க. அதனால ஒரு ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் மட்டும் அதை போட்டு 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 பார்த்துட்டே இருப்பார். அதனால அவர் அந்த அம்பையர்லாம் அந்த தேர்ட் டிசிஷனுக்கு வந்து இதில் ஃபீல்டில் வெயிட் பண்ணுற மாதிரி பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும். சூர்யாவாகட்டும், சாய் பல்லவி, நான் இருக்கின்றவி எல்லாரும் அப்படியே நின்றுருப்போம். டிக்டாக்ன்ற மாதிரி அந்த ஓகே அங்கேருந்து வரப்போது தான் ஒன் மோர் வரப்போகுதான்னு பார்க்குறதுக்கு. அதனால ஓகே வந்துட்டு ஆஹா அப்படின்னு இருக்கும். சூர்யா எப்படி நடிக்கணும்னு நடிச்சு காட்டுவார் அவர். ஆமாம், ஓரளவுக்கு இந்த சீனில் இந்த டைப்பில் தான் வேணும் அப்படின்னு நடிச்சு காட்டிடுவார். அதான் சொன்னேன், அதில் சூர்யா பீயிங் சூர்யா லைக் அவரோட ஸ்டைலையும் இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அவர் அழகாக அதை இது பண்ணிட்டு போனார். நீங்கள் பல கதாபாத்திரங்கள் ஏற்று நடிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் அப்படின்னு எதை சொல்லலாம்? இப்போ நம்ம வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால ரொம்ப 1-2 அப்படி பிக் பண்ண முடியல. ஒரு அட்லீஸ்ட் ஒரு கையளவு படங்களாக நான் சொன்னேன். அதில் 2 இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க. என்ஜிகேவும் அது, ஏன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட். அதாவது ஏன்னா அதான் நான் சொன்னேன், காஸ்டிங்கில் என்னை வந்து ஒரு குறிப்பிட்ட விதத்தில் தான் அப்பியரன்ஸ்லேயும் சரி ஆக்டிங்லேயும் சரி அந்த மாதிரி இதில் தான் காஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதில் வந்து எனக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அமைஞ்ச படம்ன்ற வரிசையில் எனக்கு என்ஜிகே ரொம்ப பிடிக்கும். சிவாஜி அஃப்கோர்ஸ். அதுக்கப்புறம் வந்ததில் வந்து இந்த ஓகேன்னு ராஜேஷோட டைரெக்ஷனில் அதில் ரொம்ப கம்மி தான் என்னுடைய போர்ஷன். ஆனால் இன்றைக்கும் அகெயின் பீப்புள் ரிமெம்பர் பண்ணுற ஒரு கேரக்டராக எங்கே போனாலும் அதை தான் கேட்குறாங்க. ஏன்னா அந்த ஒரு சீனில் இந்த சந்தானம், உதயநிதியெல்லாம் சேர்ந்து அவ்வளோ கலாட்டா. இல்லை, அவர் டைரக்ட் பண்ண அந்த 2 படமே பாஸ் அண்ட் பாஸ்கரன், ஒரு கல் ஒரு கண்ணாடி, 2மே மிகப்பெரிய தாக்கத்தை ரசிகர் மத்தியில் உருவாக்கின படங்கள். அதுக்கப்புறம் வந்து ராதா மோகனுடைய காற்றின் மொழி, அதில் வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு கேரக்டர். அதாவது அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட், நான் வந்து ஜோதிகாவுக்கும் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு, ஒரு மாமி, அதாவது ஊறுகாய் பருப்பு பொடி எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து. பட் அந்த கேரக்டருக்கே ராதா மோகன் ஒரு அழகான ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது பண்ணி, அதாவது இந்த லேடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு வண்டி இருக்குமே, அந்த வண்டியில் அவங்களுடைய அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அதுக்குள்ளேயே ஒரு ஸ்டூலில் போட்டு ஒரு பெரிய கொடையை பிடிச்சிட்டு காகுல்ஸ் போட்டுட்டு அப்படி தான் வருவாங்க உள்ளே வந்து வைக்கிற மாதிரி. தேர் சம் வெரி நைஸ் சீன்ஸ் ஆல்சோ. அதனால காற்றின் மொழி, கஜினிகாந்த்னு ஒரு படம், அதுலேயும் அந்த காமெடி போர்ஷன்ஸ் ஆக்சுவலி ரொம்ப நல்லா அமைஞ்சிருந்தது. ஆர்யா சாயிஷா அவங்க அப்போ தான் மீட் பண்ணி அவங்களுடைய முதல் படம் அதுதான். ஆனால் அப்போ எங்களுக்கெல்லாம் தெரியாது, எங்களுக்கு பின்னாடி அந்த காதல் மலர்ந்து வளர்ந்து எல்லாம் நடந்திருக்கு. அந்த படப்பிடிப்பில் தானே உங்களுக்கு காதல்லாம்? ஆமாம், நானும் நிறைய பண்ணியிருக்கோம். அதான் நீங்கள் கேட்டீங்க சங்கர் சாரோட, அப்போவே அது சொன்னீங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட். ஏன்னா வந்து சிவாஜிக்கு அப்புறம் சில வருடங்களுக்கு அப்புறம் இந்த நண்பன் படம் பண்ணும்போது அதுலேயும் அகெயின் ஒரு 2 சீன் தான், பட் அது இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் அந்த படத்தில். அதனால் வந்து பேசும்போதே டைரக்ஷன் டீம்லேருந்து சொன்னாங்க, இதில் பெரிய டைலாக்ஸ் கிடையாது, பட் வெரி நல்ல இமோஷ்னல் சீன் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் கேட்க சொன்னார் டைரக்டர். டைரக்டர் சொல்லிட்டாருன்றதுக்கப்புறம் என்ன கேட்குறது, அஃப்கோர்ஸ் ஐ எம் டூயிங் இட் அப்படின்னு. ரஜினிகாந்த் அப்புறம் அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமாக நான் பண்ணதுன்னு பார்த்தா அந்த ரகளபுரம்னு ஒரு படத்தில் கருணாஸ்கெல்லாம் அம்மாவா நடித்தேன். அதுவும் அப்படிதான், அப்படி யாரும் யோசிக்க மாட்டாங்க வந்து. இன்ஃபேக்ட் அந்த கதையே அப்படிதான். அதாவது அவர் வந்து அந்த மாதிரி அந்த கருப்பாக இதுவாக இருக்காரு, ஆனால் நான் வந்து ஃபேராக இதுவாக இருக்கிறதுனால என்னோட மருமகளை வந்து நான் போய் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணி கூட்டிகிட்டு வர மாதிரி ஒரு கதை. செல்வராகவனோட பணியாற்றி மாதிரி அவருடைய சகோதரான தனுஷோடும் நீங்கள் 2 படம் நடிச்சிருக்கீங்க. அவரும் செட்டில்லாம் நல்லா ஜாலியாக தான் இருந்தார். ஜெனிலியா, இது பாக்யராஜ் சார், விஜய் பாபு, நான் எல்லாம் பண்ணியிருந்தோம். அது ரொம்ப ஒரு ஃபேமிலி ஸ்டோரி, எல்லாத்துலேயும் நாங்கள் இருப்போம். ஐயோ, அது விவேக் தான், விவேக் டாமினேட் பண்ண படம். விவேக் சூப்பர்
சூப்பராக பண்ணியிருப்பார். அது அந்த சீன்ஸ்லாம் பார்த்து அது ஐயோ அதெல்லாம் பார்த்துட்டு சிரிப்பு வராமல் நடித்ததே பெரிய இது. இப்போ நான் அப்போவே அப்படி தான் நான் வந்து பேசும்போது எதுவும் சொன்னேன், என்னுடைய மாப்பிள்ளை கூட இப்படி தான். என்னது மாப்பிள்ளையா, அவங்களுக்கு என்னங்க வயசு அப்படின்னாரு தனுஷ். செய்தி வாசிக்கிறதுன்றது வேற, நடிக்கிறதுன்றது வேற. எப்படி நடிப்புக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? ஆக்சுவலாக தரல. ஏன்னா சங்கர் அதான் சொன்ன மாதிரி சிவாஜிக்கு ஃபஸ்ட்டு அவங்க ஆடிஷன் கூப்பிட்டுட்டு என்ன ஓகேவா இது பண்ணுறீங்களான்னு கேட்டப்போ நான் சங்கர் சார்ட்ட அதான் சொன்னேன், சார் எனக்கு நடிப்பு பெருசாக. ஆனால் அது இதுக்கு முன்னாடி நான் ஒரு இது பண்ணியிருந்தேன். அதாவது கேபி சாரோட கம்பெனியில் மின்பிம்பங்கள் தயாரிப்பில் வீட்டுக்கு வீடு லூட்டின்ட்டு ஒரு சீரியல் ஒன்று. அதில் ஒரு 4-5 வருஷம் நடிச்சிருந்தேன். அதனால ஃபஸ்ட்டு நடிப்புங்கிறது வந்து சீரியலில் தான் இதாச்சு. அதுவும் அதெல்லாம் லைவ் சவுண்டு வேறப்போ. இப்பெல்லாம் ப்ராம்ப்டிங் இல்லாமல் சீரியலில் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது. ஆனால் அது வந்து லைவ் சவுண்டு. ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒருத்தர் ஒரு வசனம் தப்பாக பேசினா கூட 1 more டேக்கு தான். அதனால அது வந்து அந்த ஒரு பாலச்சந்தருடைய ஒரு கம்பெனியில் பட்டத்தீட்டப்பட்ட ஒரு பெரிய அனுபவம் கிடைச்சிது. இன்ஃபேக்ட் முதல்ல அப்பப்போ சில எபிசோடுக்கெல்லாம் கேபி சாரே கூட வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்காரு. அவரோட டீமில் சாணக்கியான்னு இருந்தார். அவர் தான் முதல் சில எபிசோட்ஸ்க்கெலாம் வந்து எங்களுடைய கேரக்டரைசேஷன் எல்லாம் நல்லா இது பண்ணி கொடுத்தாரு. ஸோ பேசிக்கலி அந்த மாதிரி அதில் கொஞ்சம் பண்ணிட்டதுனால ஓகே ஒரு கேமரானா என்ன அந்த மாதிரி. அதாவது ராஜாலாம் தான் இன்ஃபேக்ட் அப்படி பார்த்தா பட்டிமன்றம் ராஜாலாம் அவருக்கு தான் முதல் இது அது கேமராவே ஃபர்ஸ்ட். இன்ஃபேக்ட் முதல் சீன் ஞாபகம் இருக்குது. இவங்க 2 பேரும் வராங்க, நாங்கள் இந்த என்ன பீரோ புல்லிங்னு ஏதோ கலட்டா பண்ணுவோமே, கதவை திறக்கும் போது திறந்துட்டு இப்படி மேலும் கீழுமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ராஜா சார் வந்து அதுக்கு இப்படி மேலும் கீழுமா இப்படி பார்த்தாரு. சங்கர் சார் சிரிச்சிட்டு அப்படி இப்படி இல்லை சார் இப்படி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ராஜா சார் டக்குன்னு கற்றுட்டு இப்போ அவர் பயங்கரமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இது. அதனால எனக்கு வந்து அந்த ஆக்டிங்ன்றது வந்து கொஞ்சம் டெலிவிஷனில் முதல்ல கொஞ்சம் இது கிடச்சிருச்சு. பட் இருந்தால் கூட நான் சங்கர் சார்கிட்ட இதுதான் சொன்னேன், சார் நான் ஏதோ டெலிவிஷனில் கொஞ்சம் பண்ணியிருக்கேன், மற்றபடி எனக்கு ஆக்டிங்ன்றதெல்லாம் ரொம்ப தெரியாது. உங்களுக்கு என்கிட்ட வேலை வாங்கி என்னை பண்ண வைக்க முடியும்னு இருந்ததுனாக்கா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து பண்ணுறேன், நீங்கள் சொல்லிக் கொடுங்க நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு ஷெட்யூல் ஃபஸ்ட்டு முடிஞ்சுட்டு அடுத்த ஷெட்யூலில் பார்க்கும்போது சார் என்கிட்ட வந்து சொன்னார், இப்போ சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன் மேம், நல்லா இருக்குது, ஆக்சுவலி ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்குது அப்படின்னு. இப்போ கூட நான் சொன்னேன், அப்படியா நீங்கள் சும்மா எனக்காக என்னை இது பண்ணுறதுக்காக சொல்கிறீங்க, நிஜமாவே நல்லா இருக்கா அப்படின்னு. ஹலோ நான் இப்படிலாம் யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்க, உங்ககிட்ட பாவம் நீங்கள் கேட்டிங்களே வந்து சொல்கிறேன் நம்புங்க அப்படின்னாரு. அதனால நடிப்பு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டது. பட் இப்போ பார்க்கும்போது அந்த பழைய படங்கள்லாம் பார்க்கும்போது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு ஆப்வியஸாக தோணுது. பாலச்சந்திரன் உங்களை டைரக்ட் பண்ணும்போது எப்போது திட்டிருக்காரா? இல்லை, ஆக்சுவலி அவரும் அதுதான் சொன்னார், ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாரு. பரவாயில்ல, அதான் ஃபஸ்ட்டு ஃபியூ எபிசோட்ஸ் எல்லாம் அவரும் டெலிகாஸ்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா அதுதான் சொன்னார் வந்து, ஏன்னா சச்சுமா தான் அதில் எனக்கு மாமியாராக பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய எங்களுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஒரு இது போயிட்டுருக்கோம். அப்புறம் அந்த பாம்பே ஞானம்னு இப்போ கூட எதிர்நீச்சல் எல்லாம் அவங்க வந்து எனக்கு அந்த பாட்டி மாதிரி பண்ணுவாங்க. நான் 3 ஜென்ரேஷன் மாதிரி. இவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, நீங்கள் தான் ஃபஸ்ட். அதுதான் எனக்கு நிஜமாவே ஃபஸ்ட்டு டைம் நிஜமாவே கேமரானா என்ன எங்கே பார்க்கணும் ஒன்றுமே தெரியாமல் போனது அதுதான். ஆனால் அதுக்கு பரவாயில்லையே, அவங்களுக்கு ஈடு கொடுத்து இவ்வளோ பண்ணியிருக்கீங்களே, அதனால பரவாயில்ல அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் தான். அது ஒன்று சம்பாதிச்சிருக்கோம் சார். அந்த டெலிவிஷனில் வந்து அந்த மாதிரி ஒரு செய்தி வாசிப்பாளராக வந்து இந்த மாதிரி ஒரு வணக்கம் திகமழகம் நிகழ்ச்சி மாதிரி பல்வேறு தரப்பட்ட மக்களை பேட்டியெல்லாம் எடுத்ததுனால ஓகே இவங்க கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால அந்த வெறும் ஒரு பாப்புலாரிட்டியை தாண்டி கொஞ்சம் ஒரு மரியாதையும் இருக்குது. அதுதான் நான் ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறேன். எனக்கு வந்து கடவுள்கிட்டேருந்து கொடுத்த வரமா. ஏன்னா இந்த புகழ் பாப்புலாரிட்டிங்கிறது ஸ்க்ரீனில் வந்தாலே ஏதோ 2 இதில் வந்தாலே ரோட்டில் போகும்போது 4 பேர் இவங்க தானே அதில் வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இதோடைய சக்தி அப்படி. ஆனால் சில பேர் வந்து கொஞ்சம் ஒரு மரியாதையோடு பார்க்குறாங்க. அந்த ஒரு லிஸ்ட்டில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரம். சினிமாவில் உமா யாருடைய ரசிகை? நான் வந்து அந்த ஜென்ரேஷன்லேருந்து முதல்ல அந்த கமல் ரஜினி, அதுக்கப்புறம் இப்போ நம்மளும் யூத்து தானே, அதனால் வந்து இப்போல்லாம் விஜயோட தான் எனக்கு படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. இன்னும் அது நடக்கலை. விஜய் ரொம்ப பிடிக்கும். அவரே இன்னும் ஒரு படம் தான் நடிக்கிறதா இருக்காரு. அதான் சொன்னேன், அதனால தான் வருத்தம்னு கன்க்ளூட் பண்ணிட்டேன். சிவகார்த்திகேயனும் ரொம்ப பிடிக்கும். விஜய் சேதுபதி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ராதிகா ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய துறையில் நீங்கள் வியந்து பார்த்தவங்க அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்லலாம்? நாங்கள் ஒரு பேட்சில் ஃபஸ்ட்டு வந்தவங்கள நான், பெப்சி உமா, ஜேம்ஸ் வசந்தன், இவங்கெல்லாம் ஆங்கர்ஸாக வந்தவங்க. அப்போ நியூஸில் வந்தவங்க தான் ரத்னா, அவங்கெல்லாம் இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நான் எனக்கு அடுத்து வந்தவங்களில்
பார்த்து தான் நான் இப்போ ரொம்ப அட்மையர் பண்ணுறேன். டிடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி வந்து எல்லா விதமான ஷோஸும் அதுவும் இப்போ இருக்கிற இதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க. டிடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெலிவிஷன் எடுத்துக்கிட்டா கோபி ரொம்ப நல்லா பண்ணுறாரு. இப்போ கோபி ரொம்ப பிடிக்கும். இதில் யாரோடலாம் உங்களுக்கு நல்ல நட்பு இருக்குது? டிடி வந்து என்ன, டிடியோட அக்கா பிரியதர்ஷினி அவங்க வந்து ஆமாம் ஓரளவுக்கு எங்கள் பேட்ச் தான். அதனால அப்போலேருந்து தெரியும். அப்போ டிடி ரொம்ப சின்ன பொண்ணு, அதனால அப்போலேருந்து தெரியும். அதனால ஏதாவது ஒன்றுன்னா பார்த்தா இது ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு மெசேஜ் அனுப்புறதோ இல்லை ஒரு மெசேஜ் அனுப்புறதோ அந்த மாதிரி டிடியோட அப்பப்போ அந்த மாதிரி ஒரு மெசேஜ் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து. மற்றபடி எங்களோட பேட்சில் ஜேம்ஸ் வசந்தன், விஜய் ஆதிராஜ் நாங்கள்லாம் வந்து டச்சில் தான் இருக்கோம். நீங்கள் திரைப்படங்கள் நடித்த மாதிரி தொலைக்காட்சி தொடர்கள்லையும் பலது நடிச்சிருக்கீங்க. தொலைக்காட்சி தொடர் நீங்கள் நடித்ததில் எது ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச தொடர்? முதல்ல இந்த வீட்டுக்கு வீடு லூட்டி, ஏன்னா இப்போ கூட அது ஜெயா டிவியில் ஐ திங்க் அதில் நாங்கள் வந்து ஒரு கேரளா ஃபேமிலி அந்த மாதிரி நடிப்போம். அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் எப்போவுமே. ஏன்னா அது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பண்ண பிடிச்சதே காமெடி தான். எனக்கு ஆக்டிங்லேயே பண்ணுறதுக்கு பிடிச்சது காமெடி தான். அதனால அதில் வந்து நிறைய காமெடி இருந்தது, அதனால அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் நிறைய சீரியல் பண்ணல. ஒரு சீரியல்ஸ்லேருந்து பெரிய கேப் எடுத்துட்டேன். ஆங்கரிங் மெயினாக பண்ணிக்கிட்டு படங்கள், ஆட்ஸு. ஏன்னா நான் ஆட்ஸ் எப்போவுமே தொடர்ந்து அந்த ஸ்பேஸில் எனக்கு ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எப்போவுமே தொடர்ந்து ஒரு பக்கம் ஆட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அது எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு என்னோட இதுக்கு இது. ஸோ சீரியல்ஸில் அதுக்கப்புறமா அதான் ஒரு பெரிய கேப் எடுத்து நான் வந்து பண்ணினது வந்து பூவே பூச்சுடவா அப்படின்னு ஒன்று. அது நல்லா இருந்தது. என்னோட ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய கொஞ்சம் ரொம்ப நேச்சுரல் ஆக்டிங் எல்லாம் நான் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சது அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான். 2013-14 அதுக்கு மேலே தான் இன்னும் அப்போ தான் நானும் கொஞ்சம் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி என்னென்னா ஐ திங்க் த இண்டஸ்ட்ரி ஆல்சோ டென்ட் டேக் மீ வெரி சீரியஸ்லி as an actor. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்லி நானும் ஐ டென்ட் டேக் மை செல்ஃப் வெரி சீரியஸ்லி as an actor. அப்படியே ஓகே கூப்பிட்றாங்க பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப செலக்டிவாக கூட இல்லை. இதில் இவ்வளோ தான் இருக்கா, இதை பண்ணணுமா நம்ம அப்படி கூட ரொம்ப யோசிக்கல. டீமும் ஓகே தேர்ஸ் நத்திங் வெரி ராங் அபவுட் திஸ் ஃபிலிம் அப்படின்னு நினச்சேன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நானும் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி டேட்ஸ்லாம் இருந்ததுன்னா பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ரியலி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் மை ஆக்டிங் அண்ட் ஆல் தட். டெஃபினெட்லி ஐ திங்க் ஐ எம் அ மச் பெட்டர் ஆக்டர் டுடே. பட் இன்னைக்கு வந்து அதனால தான் இன்ஃபேக்ட் லாஸ்ட் 1 இயரில் நான் அதிகமாக படங்களே பண்ணல. பிகாஸ் ஐ ஆல்சோ ஸ்டார்டட் சேயிங் நோ. சரி ரொம்ப பெரிய அதில் ஒன்றும் இல்லாத படங்களுக்கு வந்து நோ சொல்லிட்டு இருக்கேன் இப்போது. அதனால் இப்போ தான் இன்னும் கொஞ்சம் தேங்க்ஸ் டு டைரக்டர்ஸ் லைக் இப்போ செல்வராகவன்ட்டெல்லாம் ஒர்க் பண்ணதெல்லாம் பெரிய லேர்னிங் தான். அதனால் இனிமே தான் ஏதாவது படங்களில் கொஞ்சம் ஒரு மீனிங்ஃபுல்லாக ஏதாவது பண்ணணுன்ட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். முறைப்படி பாட்டு கற்றுக்கிட்டீங்களா நீங்கள்? ஆமாம் நிறைய கற்றுட்ருக்கேன். இன்ஃபேக்ட் அப்படி தான் நினச்சாங்க வீட்டிலலாம் வந்து பேரண்ட்ஸ்லாம் அட் சம் பாயிண்ட் ஐல் பிகம் அ ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் சிங்கர்னு நினச்சாங்க. அது அப்படியே அந்த விஷுவல் மீடியா பக்கம் போய் அந்த ஆள் அப்படியே என்னை முழுங்கிடுச்சு. விஜயகாந்தோட விருதுகிரி ஒரு படம் தான் நடிச்சிங்களா நீங்கள்? ஆமாம், அதுவும் ஒரு டைரக்ஷனில் அதை வந்து டைரக்ட் பண்ணார். அவரே நடித்து டைரக்ட் பண்ணார். ஆமாம், அவர் கூட இப்போ நம்ம எப்படி டைரக்டர்ஸ் ஒருத்தரோட ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரின்னு சொல்கிறச்ச ஐ வாஸ் ரியலி ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ்ட் வந்து. ஏன்னா விஜயகாந்த் மாதிரி நம்ம திரைப்படங்களில் பாடுறதுக்கு எப்போது முயற்சி பண்ணீங்களா? அதாவது ஜேம்ஸ் வசந்தன் ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தார். அதில் வந்து ஒரு 4-5 பாட்டு சும்மா ப்ரைவேட் ஆல்பம், அது நான் தான் பாடியிருந்தேன். நீங்கள் அடிக்கடி முணுமுணுக்கக்கூடிய பாட்டு என்ன? ஆயர்பாடியில் கண்ணனில்லையோ ஆசை வைப்பது அன்பு தொல்லையோ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.